இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். வீட்டில இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். குடும்பஸ்லாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல சரி, கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தா என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டாரு, ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது. கடந்த வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர், முதலில் அவர் அந்த நடிகையின் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என கூறியதோடு, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. இதுதான் விஜய்க்கு எனது பதில். முதலில் குடும்பஸ்தனாக ஒரு கட்சி நடத்த வேண்டும். அவர் எனக்கு ஆளே கிடையாது. கூட்டம் இருந்தால் என்ன, ஓட்டு வேண்டாமா? விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா? நானும் ஆஞ்சநேயர் மாதிரி மலையை தாண்டுவேன் என்று சொல்லலாம். நம்பிக்கைதான், ஆனால் அது முடியுமா என விஜயை கடுமையாக விமர்சித்திருந்தார் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் விஜயுடன் தனிப்பட்ட வாழ்க்கையை இணைத்து நடிகையின் பெயரை குறிப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பொது வாழ்வில் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் பெண் குறித்து நாகரிகமின்றி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் தாவேகாவினர் தொடர்ந்து விமர்சித்து வரும் திமுகவில் இருந்தே விஜய்க்கு முதலில் ஆதரவு குரல் எழுந்துள்ளது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் நயினாரின் இந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு, இந்த நாட்டை ஆளும் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஒருவர் அரசியல் கருத்துக்களை சொல்லும் பொழுது பொதுவெளியில் பயணிக்கும் பெண்களை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல. பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியல் என சாடியுள்ளார். அதேபோல பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கும் டிடிவி தினகரன் கூட தனிப்பட்ட விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பொதுவெளியில் பெண் குறித்து அவதூறாக பேசிய நயினார் நாகேந்திரனுக்கு திமுக பெண் எம்பி முதல் ஆளாக கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில், தற்போது வரை பாஜகவில் பெண்ணியம் பேசி வரும் ஒருவர் கூட கருத்து தெரிவிக்காதது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையத்தில் முன்பு பொறுப்பு வகித்தவரும் பெண்ணிய ஆதரவாளராக அறியப்படுபவருமான நடிகை குஷ்பு எந்த கருத்தும் தெரிவிக்காதது பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் பாஜகவின் அறியப்பட்ட பெண் எம்எல்ஏவான வானதி சீனிவாசனும் இதுவரை குரல் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இதுகுறித்து மீண்டும் செய்தியாளர்களிடம் நயினார் நாகேந்திரன் பேசிய போது, ஒரு முறைதான் பேச முடியும் என கூறிவிட்டு அங்கிருந்து நழுவி சென்றார். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு. அதே போல அண்ணா ஆரம்பிச்ச திமுக தான் இவர் திமுக வச்சிருக்காரு, இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். வீட்டில இருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளிவரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் பதிவு பண்றாரு விஜய். வந்து அதான் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. கூட களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு. அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்துல பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டில இருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்திலிருந்து குடும்பஸ்லாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல அவர் என்ன அரித்தமெட்டிக்கலா அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி. இங்கே பாருங்க, நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. சரி, கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? சார் நம்பிக்கையில் நானும் இப்போ அங்கே பாருங்க, நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான்.
முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டாரு சொல்றீங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நாளைக்கு அமித்ஷா அவர்கள் வர்றாங்க. அமித்ஷா வர்ற பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி திட்டமிடல் இருக்கு இல்ல முழுக்க பாஜக நிகழ்வு? இல்ல அவர் திருச்சி வந்துட்டு அங்க கொழும்பு புதுச்சேரிக்கு போறாங்க. அதுக்கு பிறகு திருச்சி போறாங்க. புது திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு வராரு, நிறைவேற்றிட்டு வராரு முதல்வர். அதை எப்படி பாக்குறீங்க? திடீர்னு வீடியோல வராரு. நீங்க எந்த டிவி? நியூஸ் ஜே. நீங்களே இப்படி சொன்னா எப்படி வந்துட்டு இருக்காரு? என்ன திட்டம் சொல்லுங்க. ஒரு திட்டத்தை பழைய திட்டங்கள் இப்ப வர திட்டங்கள் எல்லாமே சார் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்திருக்காரா? தேர்தல் அறிக்கையில சொன்னார் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்திருக்காரா? இல்லையே. நீங்க சார் 1000 ரூபாய் அறிவிச்சாங்களா சார் 2021? கனவு சொல்லுங்க சொல்றாரு. என்ன சார் உங்க கனவு சொல்லுங்க வேற சொல்றாரு சார். எங்களுடைய கனவு கஞ்சா இல்லாம இருக்கணும். எங்களுடைய கனவு பெண்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். எங்களுடைய கனவு. இதை முதல்வர் நிறைவேற்றுவாரா சார்? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.